விட்டமின் டி எல்லாரும் கட்டாயமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ஒரு விட்டமின் விட்டமின் டி அப்படிங்கிறது. இது சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கக்கூடியது. உங்களுக்கு தெரியும், எல்லாரும் சொல்லிட்டு தான் இருக்கோம். பட் நம்ம காலையில் சூரிய வெளிச்சத்துக்கு ஒரு 10 நிமிஷம் கம்ப்ளீட்டாக ஒரு லைட்டான ஒரு துணியை வச்சுட்டு அணிந்து கொண்டு அதில் இருக்கோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இது காட்டன் ட்ரெஸ்ஸில் காலையில் ஒரு வாக்கிங் போகிறது, அந்த வெயில் நேரத்தை போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் ஏன் விட்டமின் மினரல் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இங்கே பல ரிசர்ச் பேப்பர் பார்க்கும் பொழுது எல்லா நோய்களுக்கும் அடிப்படை விட்டமின் மினரல் குறைபாடு அப்படின்னு தெளிவாக சொல்லுது. அது கொஞ்சம் தான் தேவை. ஆனால் அது நம்ம சேர்க்காதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னா, நம்ம இப்போது டெய்லி சாப்பிட்றோம். டெய்லி பார்த்திங்கன்னா ஒரு 300 400 மதிப்புள்ள ஒரு பொருளை நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் ஒரு 5 ரூபா 10 ரூபா மதிப்புள்ள ஒரு விட்டமின் மினரல் இல்லைன்னா அது சாப்பிட்டது பூரா வேஸ்ட்ன்ற அளவுக்கு இந்த பல விஞ்ஞான அடிப்படைகளை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. கண்ணுக்கு தெரியாது, கொஞ்சம்தான், மைக்ரோ மில்லிகிராம். ஆனால் அது இல்லாத பட்சத்தில் உடம்புல ஹார்மோனோ என்சைமோ மற்ற மெட்டபாலிசமோ எதுவுமே சரியாக நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது, ஸோ இந்த ட்ரேஸ் விட்டமின்ஸ், ட்ரேஸ் மினரல்னு சொல்லக்கூடிய அது இந்த பைட்டோ நியூட்ரியன் சொல்லக்கூடிய தாவர சத்துக்கள், இது இந்த என்சைமு ஹார்மோனுங்க இதெல்லாம் உடம்புல ஒரு என்ன சொல்கிறது மேஜிக் பண்ணிகிட்டு இருக்கு. இப்போது இந்த அடிப்படையில் இந்த படத்தில் இருக்கவர் பாருங்கள், இவர் டாக்டர் லெனஸ் பாலிங் அப்படிங்கிறவர். இவர் பேரில் ஒரு பெரிய ஜேர்னலே போயிட்டுருக்கு. அவர் பெரிய அளவில் ஹெல்த்தை பற்றிய ஒரு அற்புதமான ஒரு ஜேர்னல் ரெகுலராக வந்துட்டுருக்கு. கம்ப்ளீட்டாக மெடிக்கல் இதில் அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஜேர்னல். ஸோ டாக்டர் லெனஸ் பாலிங் அப்படிங்கிறவர் 2 முறை நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கிறார், 2 தடவை. அப்போ எப்பேற்பட்ட அறிவாளின்னு பாருங்கள். அவர் சொல்கிறாரு, நியர்லி ஆல் டிசீஸ் கேன் பி ட்ரேஸ்ட் டு எ நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி. சத்து குறைபாடுனால தான், அது விட்டமின் மினரல் பற்றி தான் ரொம்ப பேசுகிறார், அதுதான் காரணம் அப்படின்னு. அப்போ நம்ம பேசக்கூடிய இந்த சப்ஜெக்டு விட்டமின் ஏ பற்றி பேசணும், பி காம்ப்ளெக்ஸ் பற்றி பேசணும், நேற்று சி பற்றி பேசணும், இன்றைக்கி டியை பற்றி பேச போகிறோம். நல்ல நோட்ஸ் எடுத்தாலும் எடுத்துக்கோங்க, அப்போது உங்களுக்கு ஒரு தூண்டுதல் இருக்கும். இதுக்காக ஒரு நோட்டு போட்டுருங்க, அதில் ஏதோ ஒரு கிண்டாவது எழுதுங்க. விட்டமின் டி, சன்சைன் விட்டமின் சொல்லக்கூடியது, நம்முடைய நேச்சுரலாகவே நமக்கு ஒரு வெறியளவு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது. இந்த பாடி வீக்னஸ் இல்லாமல், மன அழுத்தம் இல்லாமல், வேறு எந்த நோய்கள் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த சூரிய ஒளி, இயற்கையினுடைய நம்ம படைப்பில் இன்றைக்கி சூரியனுடைய வெளிச்சம் இல்லை என்றால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஒரு இது நம்ம செடி கொடிகள்லாம் அந்த பச்சையம் தயாரிக்கிறதுக்கு சூரிய ஒளி தேவை இருக்கிறது. ஸோ உலகத்தை அந்த ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கத்தில் நம்ம சூரிய வெளிச்சம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதனால தான் நம்ம அக்னிக்கு அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த எசென்ஷியல் நியூட்ரியன்ட் நமக்கு அதாவது எலும்பில் இருந்து நோய் எதிர்ப்பு சக்தி வரைக்கும் பல இடங்களில் விட்டமின் டி பயன்படுகிறது. இன்னைக்கு மக்கள் அதிகமாக டெஃபிஷியன்சி இருக்கிறது உலகளவில் 80%, 88% பீப்புளுக்கு இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ சன்சைன், இயற்கையாக நம்ம வெளியே போகிறோம், அந்த காலை ஈவினிங் இந்த மாதிரி அந்த வெளிச்சம், சூரிய வெளிச்சத்தில் போகும்போது நம்ம உடம்பு அந்த விட்டமின் டி தயாரிக்கிறதுக்கான எல்லா வேலையும் சிறப்பாக பண்ணுது. அது தவிர விட்டமின் டி ஹார்மோன் என்ன வேலை செய்யுமோ அந்த மாதிரியான ஒரு வேலை செய்யும். இது ஃபேட் சாலியபிள் விட்டமின் அதில் சேர்றதுனால கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஆகும், உடம்புல ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அதே மாதிரி இந்த விட்டமின் டி உங்கள் உடம்புல இருந்தால் தான் கால்சியம் அப்சர்வேஷனே நடக்கும். அப்போ போன் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். விட்டமின் டி குறைபாடு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கால்சியம் உணவு எடுத்தாலும் அப்சர்வ் ஆகாது. அதனால் இது விட்டமின் டி அப்படிங்கிறது சன்சைன் விட்டமின் சொல்லக்கூடிய அந்த சூரிய வெளிச்சத்தில் கிடைக்கக்கூடியதை நம்ம கவனமாக ஹேண்டில் பண்ணி பயன்படுத்தக்கூடிய ஒரு முறையில் நம்முடைய வாழ்க்கை முறையை நம்ம மாற்றிக்கணும். அதே மாதிரி இது உடம்புல பல சிஸ்டத்தில் சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். நோய் சக்திக்கு ஆகட்டும், நம்முடைய மூடு எப்படி இருக்குது, நான் சந்தோஷமாக இருக்கேனா கவலையாக இருக்கேனா, இதை ரெகுலேட் பண்ணக்கூடியதுக்கு விட்டமின் டி தேவை. அப்போ அந்த ஹேப்பி ஹார்மோன்,
ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்லாம் பேசுகிறோம் இல்லையா? அப்போ ஹார்மோன்களை இயக்கக்கூடிய அளவுக்கு நம்ம விட்டமின்ஸ் எல்லாம் பயன்படுது அப்படின்னா கட்டாயமாக ஒவ்வொருத்தருக்கும் தேவையானது. அடுத்து மசில் ஃபங்க்ஷன், நம்ம உடம்புல கம்ப்ளீட்டாக அந்த திசுக்கள் இருக்கு இல்லையா, அதை சரியான முறையில் அதனுடைய இயக்கத்திற்கு பயன்படக்கூடிய ஒரு தான் விட்டமின் டி. இந்த விட்டமின் டி எப்படி தயாரிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ரொசீஜர். நம்ம ஸ்கின்ல சன்லைட் படுது, அது வந்து அதுக்கு ஒரு பேர் உண்டு, 7D ஹைட்ரோ கொலஸ்ட்ரால் அப்படின்னு ஒரு பேர். அது வந்து அடுத்து லிவரில் போயிட்டு 25 ஹைட்ராக்சி D3 மாறும். அதுக்கப்புறம் கிட்னி அதை வந்து 1.25 ஹைட்ராக்சி D3 மாற்றுது. அதுக்கப்புறம் போய் எலும்பில் போய் அது ஸ்டோர் ஆகும். இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ்ஸு. அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் சிறுகுடல் அதை அப்சர்வ் பண்ணி லிவருக்கு அனுப்பி அந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. இதில் பாரோதைராய்டு தைராய்டு கிளாண்டு கூட சப்போர்ட் பண்ணுது. இந்த ஒரு பெரிய ப்ராசஸ். இதை பற்றி நம்ம ஒரு 2 ஹவர் கூட கிளாஸ் எடுக்கலாம். பட் அந்தளவுக்கு நமக்கு தேவையில்லை சப்ஜெக்ட்டு. விட்டமின் டியினுடைய மெட்டபாலிசம் இந்த மாதிரி தான் நடக்குது. அப்போ ஒரு கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இது வந்து பர்ஃபெக்டாக நடக்காது. அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு அந்த சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு ஆர்கான்ஸ், நம்முடைய உடம்பினுடைய உறுப்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்ம சொல்கிறோம், ஆரோக்கியம் அப்படிங்கிறது தனிப்பட்ட உறுப்பை பொறுத்தது அல்ல. ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஒரு முழுமை, அது ஒன்னஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஒன்னஸ் அப்படிங்கும்போது நீங்கள் டாப் டு பாட்டம் உங்கள் எண்ணங்களாகட்டும், உங்களுடைய செல்கள் எல்லாமே இணைந்ததுனால உடம்புல இருக்கக்கூடிய 12 சிஸ்டம் ஒன்றுக்கு ஒன்று இணைஞ்சது தான். அப்படிங்கிறது தான் இதில் உள்ள ஒரு பியூட்டி. அதனால் அது பெருசா இது பெருசா அப்படிங்கிறது பார்க்க முடியாது. எல்லாமே தேவை. பொதுவாக செல்லை பற்றி நம்ம பார்த்து உடம்புல இருக்கக்கூடிய எல்லா செல்லை பற்றிய முழுமை, அதுக்கு என்ன தேவைங்கிறது புரிந்து கொண்டால் ஆட்டோமேட்டிக்காக இந்த எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். கடைசியில் செல் என்ன கேட்க போகுது? நம்ம சொன்ன மாதிரி மேக்ரோ நியூட்ரிஷன், மைக்ரோ நியூட்ரிஷன், பைட்டோ நியூட்ரிஷன், மன அழுத்தம் இல்லாத வாழ்க்கை, இதை தான் கேட்க போகுது ஒவ்வொரு செல்லு. அப்போ ஒரு செல்லை நீங்கள் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சு ஒரு செல்லுக்கு என்னன்னு கொடுத்துட்டீங்கன்னா, நம்ம இந்த டாப்பிக்கெல்லாம் இவ்வளோ நேரம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. செல்லை முழுமையாக புரிந்து கொண்ட மனிதன் ஆரோக்கியமாக வாழ தகுதி, அவ்வளோதான். சிம்பிள் லாஜிக், ரைட்? ஸோ இந்த அளவுக்கு அற்புதமாக நம்ம உடம்புல அப்சர்வ் ஆகி ஒரு பெரிய மாற்றத்தில் நடக்கக்கூடிய இந்த சன்சைன் விட்டமின், இது வந்து போன்ஸில் மிகப்பெரிய அளவில் ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடியது. அடுத்து மசில்ஸில் நமக்கு இந்த வீக்னஸ் வராமல், நம்ம ஒரு படி ஏறுறோம் இல்லை மலை ஏறுறோம் அப்படின்னா ஒரு சிலராக முடியலை, கால் வந்து வலிக்குது, மசில்ஸ் வீக்காக இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் இதுதான். போன் ஃப்ராக்சர் வேகமாகுது. இந்த குழந்தைகளுக்கு ரிக்கெட்ஸு, பெரியவங்களுக்கு அந்த போன் வந்து ஃப்ளெக்சிபிள் ரொம்ப இதாக நுண்ணிய துளைகள் மாதிரி இருக்கும். ஆஸ்டியோபாராசிஸ் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அதனுடைய பலம் குறைஞ்சி போகிறது. அந்த மூடு ஏற்கனவே சொன்னது, இம்யூனிட்டி, பற்கள் அந்த டிகே ஆகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, பல்லு சொத்தையாகிறது, இது எல்லா இடத்துலையும் இதனுடைய பங்கு இருக்குது. அது நீங்கள் படமாக பார்த்தீங்கன்னா தெரியும். ரிக்கட்ஸ் பார்த்துருப்பீங்க, குழந்தைகள் கால் வந்து வளைஞ்சிருக்கும். இது குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடியது, விட்டமின் டி குறைபாடுனால ஏற்படக்கூடியது. அந்த பலம் இல்லாதனால என்னாகும், வளைஞ்சிடும். நம்ம ஒரு பச்சையான ஒரு மரத்தினுடைய ஒரு தண்டை உடைச்சி அதை கை வச்சு அப்படி ஊன்னா என்ன ஆகுங்க, என்ன ஆகும்? அப்படியே வளையும் இல்லையா? அந்த மாதிரி அது வளைஞ்சிரும். அதே நல்ல காஞ்ச பலமான ஒரு தடியை எடுத்து நம்ம அழுத்தி பிடிச்சு நம்ம போயிட்டு இருக்கோம், ஊன்றுகோல்னு சொல்கிறோம். அது எப்படி இருக்குது? அப்போ இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, முதிர்வடையாத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய எலும்பாக தான் சொல்ல முடியும். அப்போ வளைஞ்சிரும். இப்போ இதில் நமக்கு அதே மாதிரி பெரியவங்களுக்கு ஆஸ்டியோ மலேசியான்னு சொல்லக்கூடிய இதில் விட்டமின் டி டெஃபிஷியன்சினால் என்ன ஆகுன்னா, உடம்புல கால்சியம் அப்சர்வேஷன் நடக்காதனால இந்த டிஃபார்மிட்டி பெரியவங்களுக்கும் இருக்கும். நான் நேற்று போகும்போது கூட பார்த்தேன், இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் அந்த ஒரு எரு கம்பெனி பக்கத்தில் இடது பக்கம் இருக்கும், அதில் இந்த 2 படம் போட்டிருந்தாங்க. ஒரு லேடி கால் இப்படி வளைஞ்ச கால் ஒன்று, அதுக்கப்புறம் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் நேராக போட்டிருந்தாங்க. இது வந்து நீங்கள் என்னதான் ஆப்ரேஷனுக்கு போனாலும் ஆஃப்டர் ஆப்ரேஷன் அதுக்கப்புறம் காம்ப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. அதனால் ஒரு உடம்பு கவனிக்காமல் கடைசியில் பிரச்சனையான அப்புறம் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் அது பண்ணிவிட்டு வாழ்நாள் பூரா ஒரு பெயினோட இருக்கிறத விட, இந்த உடம்புக்கு முதல்ல இருந்தே இந்த விட்டமின் மினரலு
நல்ல உணவு கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை யார் வச்சுக்கிறாங்களோ அவங்கள நம்ம புத்திசாலின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, வருமுன் காப்போம் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாரும் அடிக்கடி பேசக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நம்ம வண்டியில் பிரேக் இல்லை, நம்ம சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னா அது என்ன வேணால் நடக்கலாம். அது பெரிய அளவில் மிகப்பெரிய பாதிப்பாக கூட இருக்கலாம். ஒரு வண்டியில் பிரேக் இல்லாத பட்சத்தில் அது வந்து என்ன வேணால் நடக்கலாங்க பட்சத்தில் உடம்புல இந்த மாதிரி சத்து குறைபாடு இருக்கும்போது என்ன நோய் வரும்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ஜெனட்டிக்கலாக உங்களுடைய ஜீனில் என்ன மியூட்டேஷன் நடக்க போகுது யாராலையும் சொல்ல முடியாது. உங்கள் பாரம்பரியத்தில் உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஏதாவது இல்லாமல் இருந்திருக்கலாம், தாத்தா பாட்டி ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு அந்த ஜீன், அந்த ஒரு டயபெட்டிக் ஜீனோ கேன்சர் ஜீனோ ஏதோ ஒன்று இருந்து அது இந்த நம்ம வாழ்க்கை முறை, தவறான வாழ்க்கை முறையில் அது தூண்டப்பட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா நோய் வர ஆரம்பிச்சிடும். அதில் தான் நம்ம புரூஸ் லிப்டன்ட்டு ஒரு டாக்டர் தெளிவாக எழுதுவார். அதாவது என்விரான்மெண்ட்டை விட நம்ம மனம், என்விரான்மெண்ட் முக்கியம். அந்த என்விரான்மெண்ட்டை சரி செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கக்கூடியது நம்முடைய மனம், நம்முடைய பெருங்குடலில் இருக்கக்கூடிய கட் பாக்டீரியா. அந்த அளவுக்கு கொஞ்சம் புரிதல்கள் நம்ம வரும் பொழுது எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் நம்ம சமாளிக்க முடியும். இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு பணப்பிரச்சனை இருக்குது. மிகப்பெரிய அளவில் அந்த பண தேவையை அவன் பூர்த்தி செய்ய முடியாமல், ஏன்னா நான் அந்த தொழில் ரீதியாக பல விஷயங்கள் பார்க்குறேன், பணப்பிரச்சனைகள் இருக்குது. அதை பற்றியே அவங்க சிந்தனையோடு இருக்காங்க. இன்றைக்கி அவங்க என்ன கேட்பாங்க, இவங்க என்ன கேட்பாங்க, எப்படி யாருக்கு பதில் சொல்கிறது அப்படிங்கிறத பெரும்பாலும் அவங்களுடைய நேரம் போகுது, மன அழுத்தத்திலேயே இருக்காங்க. அந்த மன அழுத்தம் இருக்கும் பொழுது நம்ம ஏற்கனவே இந்த வனக்குளியலில் இந்த பிரெயின் ரீவைரிங் கிளாஸ் எடுக்கிறோம். அந்த மன அழுத்தம் இருக்கும் பொழுது அங்கே கார்டிசால் அதிகமாக சுரக்கிறதுனால, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாக சுரக்கிறதுனால அவங்களுக்கு இந்த ஹேப்பி ஹார்மோன் சொல்லக்கூடிய டோஸ் ஹார்மோன் குறைவாகும். அது குறையும் பொழுது அவங்களால ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியறதில்ல. ஒரு தொழில் ரீதியாக ஐடியா உள்ளே வரமாட்டேங்குது, ஒரு கிரியேட்டிவிட்டி வரமாட்டேங்குது. அதுக்கப்புறம் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக மாறுது. அதனால் எப்படி விட்டமின் மினரல் நமக்கு உடம்புக்கு ரொம்ப முக்கியமானதோ அதுபோல் இந்த சமாளிப்புன்னு சொல்லக்கூடியது, மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவோம். ஒரு பிரச்சனை வந்தாச்சு, அந்த பிரச்சனைகளே மூழ்கி போய் அதையே நினைத்தால் நாம் எது நினைக்கிறோமோ அதுவாகவே நடந்துருவோம் அப்படின்றது. நான் இப்போ ரீசெண்டாக பல பேர் பார்த்துட்டு இருக்கேன். அப்போது பண தேவை இருக்குது, 20 லட்சம் கடன் இருக்குது, ஆனால் அவங்க எண்ணம் செயல் பூரா பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே மூழ்கி இருக்குது. இந்த பக்கம் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் இல்லை. அந்த பானையில் ஓட்டை விழுந்துருச்சு, ஓட்டை இருக்குது, அதை அடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம். என்ன அப்படின்னா ஏதோ ரூபத்தில் வருமானத்தை சேர்க்கறதுக்குன்னா அந்த ஓட்டையை ஃபஸ்ட்டு அடைக்க தெரியணும். அந்த ஓட்டை என்ன அப்படின்னா மன ஓட்டை தான் நான் சொல்லுவேன். மனம் வந்து அங்கே அலைப்பாயுது, ஒரு நிலைத்தன்மைக்கு வரல. அப்போது ஒரு மூடு கரெக்ட் பண்ணக்கூடிய ஆற்றல் கூட விட்டமினுக்கு டிக்கு இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி விட்டமின்ஸ் மினரல் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணக்கூடிய ஆற்றல் கிடைக்கும்ன்றோம். இப்போ நம்ம இந்த ஆர்கான்ஸு நம்ம 12 மெரிடியனை தட்டி அதில் இஎஃப்டி பயிற்சி கொடுக்குறோம். அப்போ மெரிடியன் ஏன் நம்ம தொடுறோம்? ஒவ்வொரு மெரிடியனுக்கும் அந்த என்ன சொல்கிறது, உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியது, பயத்தை வெளிப்படுத்தக்கூடியது, ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியது, வெற்றியை வெளிப்படுத்தக்கூடியது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு குணம் இருக்கு இல்லையா? அந்த குணங்களை நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பயம் இருக்கக்கூடிய நபருக்கு அந்த பர்டிகுலர் மெரிடியனை தொட்டு அந்த பயத்தை நம்ம வெளியே எடுக்கிறோம். பயத்தை வெளியே எடுத்த இடத்துல ஒன்றுன்னா அந்த ஃபியர் போயிட்டு அந்த சக்ஸஸ், ஒரு வெற்றி மனப்பான்மை உள்ளே வரும். இதுதான் மனசை பொறுத்த ஒரு விஷயம். அதுபோல் உடம்பை பற்றிய விஷயமும் அப்படித்தான். எப்போ இந்த டிஃபிஷியன்சி குறைபாடு இருக்கிறதோ அதை நம்ம நிறைக்கும் பொழுது ஆரோக்கியம் கிடைக்கும். அதனால் மனம் சரியாகட்டும், மனத்துக்கு அந்த மேம்படுத்தக்கூடிய முறைகளாகட்டும், அடுத்து உடம்புலைய சக்தியை மேம்படுத்துறதுல ஆகட்டும், நம்ம ரொம்ப டெய்லி ஒரு கவனச்சத்தை செய்யணும். இன்றைக்கி நம்ம இதில் சொல்கிற மாதிரி நான் என்னுடைய உடம்புக்கு போதிய சத்துக்களை நான் இன்றைக்கி கொடுத்துட்ருக்கேனா, நைட்டு வந்து திங்க் பண்ணி பாருங்கள், இன்றைக்கி இந்த உடம்புக்கு வேண்டிய சத்துக்களை நான் கொடுத்தேனா, அதற்கு வேண்டிய காய்கள் பழங்கள் எடுத்துட்டேனா, காலையிலேருந்து நான் 3 நேரம் சாப்பிட்றேன், இல்லை நடுவில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றேன், இதெல்லாம் வந்து நான் ஆரோக்கியமான ஒரு உணவை பார்க்கும் பட்சத்தில் ஒரு தவறு இன்னைக்கு நான் பண்ணியிருந்தாலும் கூட அன்னைக்கு நைட்டு வந்து நம்ம கரெக்ஷன் எழுதிக்கலாம். எப்படி எழுதலாம்? இன்னைக்கு நான் இந்த உணவு சாப்பிட்டுட்டேன், அதற்கு நான் வந்து இந்த உடம்புகிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உடலே நான் இந்த மாதிரி ஒரு தவறான உணவை எனக்கு கொடுத்துட்டேன், அது எனக்கே தெரியுது, வேற ஒரு தெரிஞ்சு நான் செய்யலை, ஒரு சூழ்நிலை காரணமாக அந்த உணவை நான் கொடுத்துட்டேன்,
அதனால் ஏற்பட்ட எந்த ஒரு விளைவாக இருந்தாலும் அதை சீர் செய்து அதையும் நல்ல உணவாக மாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு, அது எல்லாமே உன்னால முடியும், அந்த சக்தி உனக்கு இருக்கு அப்படிங்கிறத சொல்லி இந்த உடலுக்கு மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா ம், ம். ஒவ்வொரு செல்லும் முக்கியம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அந்த செல்லை நம்ம ஆரோக்கியமா வைக்கிறதுல நம்ம வந்து இந்த மன்னிப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் இனிய நாளாக இருக்கட்டும்.